கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? உங்களுடைய எல்லாருடைய ஜெபங்களும் நீங்கள் சொல்லுகிற சாட்சிகளும் தான் இந்த டிவி ஊழியத்தில் எங்களை நிற்க வைக்கிறது. அநேக நெருக்கங்கள் உண்டு. ஒருவேளை இந்த டிவி நடத்துவோமா வேண்டாமா, இந்த மீடியா மினிஸ்ட்ரி விட்டுருவோமா, இப்படியெல்லாம் யோசிக்கும்போது இதை கேட்கிற உங்களிலிருந்து அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்க செய்கிறார். பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை அறிந்து நாங்கள் இன்னும் செயல்படுகிறோம். ஒருவேளை உங்களுடைய ஜெபங்களிலும் இந்த கிராமிய இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஆமீன் வில்லேஜ் டிவிக்காக நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டு தடையில்லாமல் இந்த டிவி நிகழ்ச்சியில் வெளிவருவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஒருவேளை இந்த டிவி நிகழ்ச்சிக்காக இன்னும் நீங்கள் ஜெபிக்கும்படி விரும்புகிறோம். அடுத்து நீங்கள் செய்ய போகிற உதவிகள் என்ன தெரியுமா? உங்களுடைய பிள்ளைகளுடைய பிறந்தநாள் அன்று உங்களுடைய பிள்ளைகளுடைய ஃபோட்டோவை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். பெயர்களை தெளிவாக எழுதுங்கள். நாங்கள் எங்கள் டிவியில் அநேக நம்முடைய ஜெப வீரர்கள் நிறைந்திருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் நம்முடைய டிவி நேயர்கள். அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அடுத்து உங்கள் பிள்ளைகள் சார்பாக பிறந்த நாள்னாலே ஒரு மனப்பாட வசனம் சொல்லி நம்முடைய டிவிக்கு அனுப்பணும். ஒருவேளை 1ஆ படிக்கிறவங்களா இருந்தால் ஒரு வசனம் சொல்லட்டும். 1ஆப்புக்குள்ளே 2ஆ படிக்கிறவங்க 2 வசனம் மனப்பாடம் வசனம் சொல்லுங்க. அப்போ தான் உனக்கு பிறந்த நாளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஹோட்டல் கூட்டு போவேன்னு சொல்லுங்க. 3ஆப்பு படிக்கிறீங்களா 3 வசனம், எந்த கிளாஸ் படிக்கிறீங்களோ அத்தனை வசனங்களையும் மனப்பாடமாக சொல்லி எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை 2 பிள்ளைகள் இருக்கான், 2 பிள்ளைகள் சேர்ந்து ஒரு சிறுவர் ஊழியத்தில் அவங்க கற்றுக்கொண்ட சண்டே கிளாஸில் கற்றுக்கொண்ட பாடலை ஆக்ஷனோடு பாடி உங்களுடைய செல்ஃபோனில் எங்களுக்கு அனுப்பி வைத்தாலே போதும். அல்லேலூயா. இன்னும் ஆண்டு உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு பிரயோஜனமாக மாற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புவீர்களானால் உங்கள் பிள்ளைகளுடைய பிறந்த நாள் என்று ஒரு அரை மணி நேரம் ஒரு நிகழ்ச்சியை ஒளிபரப்பதற்கு ஒரு 1000 ரூபாய் நீங்கள் அனுப்பி வைத்தால் போதும். அல்லேலூயா. அரை மணி நேரத்தில் எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வதிக்கப்படுவார்கள், சுகம் பெறுகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். நாங்கள் உங்கள் இந்த நிகழ்ச்சியில் ஸ்பான்சர்டு பை ஒருவேளை உங்களுடைய நீங்கள் சொல்லுகிற பெயரை குறிப்பிட்டு இவர்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொல்லவும் நானும் என்னுடைய குழுவினரும் உங்களுக்காக ஜெபிப்போம். எங்களுடைய வளாகத்தில் 24 மணி நேரம் ஜெபிக்கிற ஜெபக்குழுக்களை ஏற்படுத்துகிறோம். அதோடு கூட ஒவ்வொரு நாளும் உபவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெப வீரர்களை எழுப்புகிறோம். அவர்கள் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிப்பார்கள். நீங்கள் முயற்சியுங்கள். ஒருவேளை சிறு பிள்ளைகள் மாத்திரமல்ல, உங்களுடைய திருமண நாள் என்பது ஒவ்வொரு வருடம் அந்த திருமண நாளன்று மலரும் நினைவுகளை யோசித்து பார்க்கணும். ஆண்டவருக்கு நீங்கள் துதியை செலுத்த வேண்டும். எத்தனையோ தம்பதியர்கள் மத்தியில் பிசாசன் பிரிவினைகளை உண்டாக்கி காயங்களை உண்டாக்கி எத்தனை வேதனையோடு கழிக்கும் போது மறுபடியும் ஒரு திருமண நாளை காண செய்திருக்கிறாரே. அல்லேலூயா. உங்கள் திருமண நாள்லையும் உங்களுடைய அந்த 2 பேரும் இணைந்திருக்கிற ஒரு ஃபோட்டோ அனுப்புவீர்களானால் அதையும் எங்களுடைய ஜெப நண்பர்கள் ஜெபிப்பதற்கும் வசதியாக இருக்கும். இல்லை எங்களை ஃபோட்டோனா அனுப்ப வேண்டாம் பிரதர் அப்படிங்கிறீங்களா? உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் திருமண நாள் நினைவாக ஒரு அரை மணி நேர நிகழ்ச்சிகளை நீங்கள் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். அல்லேலூயா. நானும் என்னுடைய குழுவினர்களும் ஜெபிப்பதற்கு உதவியாக இருக்கும். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தினர் அன்பிற்குரியவர்கள் நினைவு நாட்களை எல்லா நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்காக அதை விசேஷித்துக் கொள்ளணுமா? நினைவு நாளை கொண்டாடுறீங்களா? உங்க நினைவாக ஒரு அரை மணி நேரம் ப்ரோக்ராமை ஸ்பான்சர் பண்ணுறோம், ஒரு நிகழ்ச்சியை ஸ்பான்சர் பண்ணுறோம் நீங்கள் சொல்லலாம். அல்லேலூயா. பாருங்கள், ஒவ்வொரு நாளும் சிறு பிள்ளைகளுக்காகவே இயேசுவின் சந்ததி என்று ஒவ்வொரு நாள் மாலை வேளையிலே நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகிறது. அப்படிப்பட்ட சிறுபிள்ளைகளுக்கு ஆசீர்வாத நிகழ்ச்சிகளை நீங்கள் தாங்கலாம். அல்லது கண்மணியே கேள் என்ற வாலிப பிள்ளைகளுக்காகவே ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. ஒருவேளை நிகழ்ச்சியை உங்கள் வாலிப பிள்ளைகளின் சார்பாக நீங்கள் தாங்கலாம். அல்லேலூயா.
பாருங்க, ஏதாயிலும் ஒன்று செய்யணுங்க. நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எதற்காக ஜீவனோடு வைத்திருக்கிறார்? எழுப்புதலே உங்களுடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டும். ஒருவேளை இப்படிப்பட்ட நீங்கள் செய்கிற உதவிகள் இவ்வளோ பெரிய ஸ்தாபனத்திற்கு, இதன் மூலியமா நடக்கிற கிராம ஊழியங்களுக்கு உங்களுடைய காணிக்கைகள் ஆசீர்வாதமாக அமையும். அல்லேலூயா, ஆமென். ஒருவேளை எங்களுடைய தரிசனம் என்ன? 7000 மிஷனரிகளை இந்தியாவில் உருவாக்கி 1,00,000 கிராமங்களை ஆண்டவருக்கு சொந்தமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றிலும் நாங்கள் முயற்சிக்கிறோம். கிராமங்களை இயேசுவுக்கு சொந்தமாக மாற்றுவதற்கு ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி முதலாவது சிறுபிள்ளைகள் மத்தியில், வாலிபல் மத்தியில் தான் இந்த ஊழியத்தை செய்கிறோம். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், போன மே மாதத்தில் 5000 கிராமங்களில் விபிஎஸ் ஊழியத்தை ஒழுங்கு செய்தோம். ஆமென், அல்லேலூயா. இதை கேட்கிறவர்கள் நீங்கள் நிஜமாக சொல்கிறீங்களா பொய்யா சொல்கிறீங்களான்னு சொல்லி சந்தேகம் பண்ணும். நீங்கள் வேணால் வாங்க, 5000 கிராமங்களும் விபிஎஸ் நடக்கிறத உங்களுக்கு நேரம் கிடைச்சுன்னா போய் எங்களை காண்பிக்கலாம். ஆமென். எங்களிடத்துல அவ்வளோ மிஷனரிகள் இருக்கிறார்கள். அவர்களை அழகாக பயிற்றுவித்து கிராமங்களில் விபிஎஸ் ஊழியத்தை ஊழியம் செய்தோம். நூற்றுக்கணக்கான சிறுவர் முகாம்கள் நடத்துகிறோம். சிறுபிள்ளைகள் மத்தியில் பெரிய ஒரு எழுப்புதலை கொடுக்கிறார். வாலிபர் முகாம் 1,00,000 வாலிபர்களை ஆகஸ்ட் 15ஆம் தேதி கூட்ட வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லோரும் ஜெபித்தோம், கொடுத்தோம், பிரயாசப்பட்டோம். ஆண்டவருடைய கிருபையினாலே 80,000க்கும் மேற்பட்ட வாலிபர்கள் என்று சொல்லுகிறோம். அதில் எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு யாருக்கு தெரியாது. வந்து அநேகர் சொல்லுவாங்க, 1,00,000 பேர் வந்திருப்பாங்க பிரதர் அப்படி சொல்லுவாங்க. நாங்கள் சாப்பாடு கொடுத்தது எல்லாத்துலையும் எங்களால் கணக்கு பார்த்ததில் 80,000க்கு மேற்பட்ட வாலிபர்கள் என்று சொல்லுகிறோம். அவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிறாங்க. பாருங்க, இந்த ஊழியத்தில் ஏதாயிலும் ஒரு விதத்தில் நீங்கள் உதவி செய்கிறீர்களா? இந்த டிவி ஊழியத்திற்கு உதவி செய்தாலே உங்களுடைய அந்த உதவிகள், ஜெப உதவி, காணிக்கை உதவிகள் கிராமங்களில் எழுப்புதல் வருவதற்கு அது உதவியாக இருக்கும். ஜெபியுங்கள், இன்றை தீர்மானியங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பாருங்க, இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் என் மனதில் ஒரு செய்தியின் தலைப்பை கொடுத்தார். நான் பாருங்க, நியூஸ் பேப்பர்ஸை என்னுடைய செல்ஃபோனில் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதில் திடீர்னு பார்த்தா கொட்டி கிடக்கும் வேலை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தில், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், ஸ்டேட் கவர்மெண்ட்டில், ப்ரைவேட் கம்பெனிஸில் எங்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்குது, இங்கே 1000 பேர் தேவை, இங்கே 500 பேர் தேவை, அப்படியெல்லாம் சொல்லி ஒரு நியூஸை நான் பார்த்தேன். இதை யோசிக்கும்போது நம்ம ஏசப்பாட்டையே நிறைய வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்குதுங்க. நான் சொல்கிறது, வேலை வாய்ப்புகள்னு சொன்ன உடனே நான் ரிசைன்மெண்ட்டு முழுநேர ஊழியத்துக்கு வந்துடுவா அப்படின்னா சொல்லலை. பைபிள்லங்க முழுநேர ஊழியர், பகுதி நேர ஊழியர் 2 பிரிவே கிடையாது. பாருங்கள், வாய்ப்புகள் கிடைப்பதெல்லாம் ஊழியம்தாங்க. ஒரு கிறிஸ்தவன் காலையில் வந்துருச்சு இரவுக்குள்ளாக எத்தனை விதமான ஜனங்களை சந்திக்க முடியும். அதெல்லாம் ஆண்டவருக்கு செய்கிற வேலை வாய்ப்புகள் தான். பகுதி நேர வாய்ப்புகளாக இருக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு ஒரு வேத பகுதிகளை நினைப்பூட்டினால் உங்களுக்கு அது காரியங்கள் புரியும். பாருங்க, லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்திலிருந்து ஆரம்பிப்பீர்களானால், இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவிற்கு போகையில் கள்ளர் குகையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றீராக விட்டு போனார்கள். இப்படிதான் அந்த சம்பவம் ஆரம்பிக்குது. இந்த சம்பவத்தை ஆண்டவர் சொல்ல சொன்னதுக்கு காரணமே, அங்க ஒருத்தன் கேள்வி கேட்கிறான். அந்த கேள்வி எதற்காக கேட்கிறான்னா, தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி. நிறைய பேர் இன்னைக்கு நான் நல்லவன் சொல்றேன்னு மாதிரியா தான் எல்லாரும் நம்மளை நல்லவன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. சும்மா மாதிரிக்கு ஊழியம் செய்வாங்க, மாதிரிக்கு காணிக்க கொடுப்பாங்க. நம்ம வந்து பெரிய வசதியானவர்கள், நம்ம கொடுக்குறது தெரியணுங்கிறதுக்காக சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ண சொல்லுவாங்க. அந்த காலத்தில் நான் நிறைய ஆலயங்களை உபயம், காணிக்கை, அன்பளிப்பு, டியூப் லைட்டுக்கு அவங்க பேரை போட்டிருப்பாங்க, நாற்காலியில் அவங்க பேரை போட்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ஏதாயில் உருவத்தில் தான் நீதிமான் என்று காண்பிப்பதற்காக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு. இங்க பாருங்களேன், இங்க என்ன பண்றோம், எருசலேமுக்கு எரிகோ போகையில், அதாவது ஆண்டி வேலைங்க. நீங்க இந்த செய்தி கேட்கிறவங்க, இதுல நிறைய செய்திகள் இருக்கு. உங்க பாஸ்டர்ஸ், நிறைய ஊழியக்காரங்க இதை பத்தி நிறைய செய்தி கேட்டிருப்பீங்க. இப்ப எனக்கு என்ன தோணுது, இதுல அதை மட்டும்தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை
நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. பாருங்க, நான் எங்கள் வீட்டில் இருந்து விருதுநகரில் உள்ள ஒரு கடைக்கு போகையில், போகிற வழியில் நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்குதுங்க. இவன் போகையில் ஒரு குற்றுயிராய் கிடக்கிற ஒருவரை பார்க்கிறான். இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரியே, நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணி போனாலும், இப்போ விருதுநகரில் இருக்கிறேன், விருதுநகர்லேருந்து மதுரைக்கு நான் போகிறேன், போகிற வழியில் எவ்வளோ பேரை சந்திக்கலாம். அல்லேலூயா. நான் ஒரு இலக்கை நோக்கி போகிறேன், அங்கேயும் மனுஷர்கள் தான் இருக்கிறாங்க. நம்ம பார்க்குற வழிகள் எல்லாம் மனுஷர்கள், குற்றுயிராய் கிடக்கிற மனுஷர்கள் எல்லாரும் அப்படிதாங்க நாட்டில் இருக்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொரு மனுஷன்ட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு கேளுங்க. யாராவது பிரதர் நான் சூப்பராக இருக்க பிரதர், நான் சந்தோஷமாக இருக்க பிரதர்ன்னு யாராவது சொல்லுவாங்களாங்க? எல்லாரும் குற்றுயிராதாங்க. எண்ணத்தை வாழ்ந்து, எண்ணத்தை பிழைச்சி, எண்ணத்தை சந்தோஷமாக இருந்து, எண்ணத்தை பிள்ளைகளை பற்றி, எண்ணத்தை பிஸ்னஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் புலம்ப தான் செய்வாங்க. அவங்கள நீங்கள் விசாரிச்சாலே போதும், எப்படி இருக்கீங்க? அல்லேலூயா. நான் இப்போ என்னை பார்க்குறவங்கள்ட்டனா, நான் உங்களுக்கு தெரியும், ஒரு ஊழியரை பார்த்தா நான் கேட்பேன், எழுப்புதல் வந்துருமா பிரதர் அப்படி கேட்பேன். இந்த செய்தி உங்கள்கிட்டே கேட்குறேன், எனக்கு ஃபோன் போட்டு நீங்கள் சொல்லுங்கள், எழுப்புதல் வந்துருமா பிரதர்? உங்கள் சர்ச்சில் எழுப்புதல் வந்திருக்கா? உங்கள் தெருவில் எழுப்புதல் வந்திருக்கா? அப்படி கேட்பேன். நீ என்ன பதில் சொல்ல போகிறீங்க? வரும் பிரதர், வருவோன்னு விசுவாசி. இப்படி சொல்லி 21 நூற்றாண்டாச்சு. ஆனால் அவங்கள்ட்ட சும்மா ஒரு கனெக்ட் பண்ணுறதுக்காக, பேச்சை தொடங்குறதுக்காக ஒரு வார்த்தையை கேட்பது உண்டு. சந்தோஷமாக இருக்கீங்களா? இப்போ எல்லா கிராமங்களில் மற்றவங்களை விசாரிக்கும் போது, நல்லா இருக்கீங்களா பிரதர்? அது எவ்வளோ பெரிய அந்த வார்த்தை பாருங்க. ஒருத்தர் விசாரிக்கிறதே எவ்வளோ பெருசுங்க. நீங்கள் பைபிளில் 38 வருஷமாக ஒருத்தர் வியாதி படுக்கையில் பெதஸ்தா குளத்தண்ணியில் படுத்திருக்கிறார். என்ன பரிதாபம் பாருங்களேன். அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க பக்கத்தில் இருந்து விசாரிச்சாங்களா? நல்லா சொல்கிறேன், நீங்கள் ஆஸ்பத்திரியில் பெட்டில் சேர்றீங்க, எடுத்த உடனே எல்லாரும் பார்ப்பாங்க. ஒரு 2 நாள் பயங்கர செய்தி கேள்விப்பட்டு தூர உறவினர்கள் 1 வாரம் 10 நாள் இருக்கேன்னா பார்ப்பாங்க. அடுத்து 1 மாதத்துக்கு மேலே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்கன்னா அவ்வளோதான், வர்றவங்களே குறைஞ்சி போயிடுவாங்க. உங்கள் நெருங்கின உறவினர்களே அவங்க வேலைகளை பார்க்க போயிடுவாங்க. அவ்வளோதான். 38 வருஷம் ஒருத்தன் படுத்து கிடக்கான். அவனை யாருங்க விசாரிச்சிருப்பா? அவனை போய் ஆண்டவர் சந்திச்சு பண்டிகை காலங்கள்ல அப்படி பண்டிகைக்குன்னு புறப்பட்டு போகிறார், பிரயாணப்பட்டு ஆண்டவர் போகிறாரு. அங்கே பார்த்த உடனே பண்டிகையில் எப்படி வெடி வெடிப்பாங்க, எப்படி பட்டாசு வெடிப்பாங்க, எவ்வளவு அழகாக அங்கே லைட்டிங் இருக்கும், கோபுரங்கள் இருக்கும், அதில் எல்லாம் அப்படி தான் போட்டிருக்குது. அதெல்லாம் வேடிக்கை பார்க்கணும். சந்தைகள் இருக்கும், பர்ச்சேசிங் ரொம்ப பிடிக்குது பாருங்கள். அந்த பண்டிகை காலங்களில் அப்படியே ஜவுளி கடைக்காரன் சீப்பாக போடுவான், அப்படி எல்லாம் இருக்குல்ல. அப்படி நடந்தது என்ன விற்குது, அப்படி சும்மா நடக்கிறதே பிடிக்குது சிலருக்கு. அல்லேலூயா. இப்படியெல்லாம் இருக்கும்போது ஆண்டவர் எங்கே போகிறாரு பாருங்க. போகிற வழியில் ஒரு பெதஸ்தா குளத்தண்டியில் ஒருத்தன் படுத்தே இருக்கிறான். ஒருவேளை அவனை போய் விசாரிக்கிறான். அவன்கிட்ட என்ன விசாரிக்கிறான்? நீ சுகமாகணும்னு சொல்லி விரும்புகிறேன், அவ்வளோதான் கேள்வி. அவன் புலம்பி தள்ளிடுறான் பாரு, மனசில் உள்ளதெல்லாம் கொட்டிடுறான். இவர் விசாரிக்கிற ஒரு 4 வார்த்தை தான் விசாரிக்கிறாரு. அவன் சொல்றது பாருங்க, என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை, குளத்தண்டையில கொண்டு போவதற்கு ஒருவரும் இல்லை. குளத்தை உண்டாக்கினவர் ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறாரு. இவன் குளத்து மேலே நம்பிக்கை வச்சு அங்கே போய் புலம்புறான் பாருங்க. என்ன, குளத்து மேலே அவன் ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்லி புலம்புறான். நான் போவதற்கு முன்பாக ஒருவன் முந்திக் கொள்ளுகிறான். நான் சொல்கிறேங்க, இந்த பெதஸ்தா குளத்தண்டியில் 38 வருட மனுஷன் புலம்புகிற புலம்பல் எல்லாரும் சொல்லுவாங்க. எங்கள் ஆஃபீஸில் எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷனில் இன்னொருத்தர் பறிச்சுக்கிட்டாங்க, எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இன்னொருத்தர் பறிச்சுக்கிட்டாங்க, எனக்கு வர வேண்டிய எல்லாத்தையும் வேறங்க பறிச்சுக்கிட்டாங்க, இப்படி நிறைய பேர் புலம்புவாங்க. நம்ம ஜீசஸ் பாருங்க விசாரிக்கிறாரு. அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது யாரையாவது விசாரிங்க. இப்போ நான் அப்படி போகிறேன், எவ்வளோ பேர் நம்ம பார்க்குறோங்க. நீங்கள் அப்படி கொஞ்சம் உங்கள் கற்பனையில் கொண்டு வாங்க. நீங்கள் போகிற வழியில் ஒருத்தன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான், ஒருத்தன் பிச்சைக்காரன். நீங்கள் கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் நின்று அவனுக்கு ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாய் போட்டு, எப்போ நல்லா இருக்கியா, ஏன்பா பிச்சை எடுக்கிற, உனக்கு என்ன பிரச்சனைப்பான்னு சொல்லி விசாரிக்கவாங்க. உனக்காக ஏசாமிகிட்ட நான் ஜெபம் பண்ணுறேன், இவ்வளோ போதுங்க. இதுதாங்க காஸ்பல் விதை.
அல்லேலூயா. நான் அப்படி சில பிச்சைக்காரர்கள் எனக்கு வாடிக்கையா தெரியும். அவங்க நான் போனாலே உற்சாகமா, நல்லா இருக்கீங்களா தம்பி கணேசன் தம்பி, அவங்க மனைவி பிள்ளைகள் நல்லா இருக்காங்களா, அவங்க என்ன விசாரிப்பாங்க. ஐயோ நான் ஒரு நாள் ஐயோ எனக்கு சில்லறை கொண்டு ஐயா ராஜா நீ ஒன்றும் இல்லை, எனக்கு சில்லறை கொண்டு வரலான்ட்டா இல்லைப்பா, நீ மனசார என்னை விசாரிப்பி அதுவே போதும்ப்பா, நான் வேணா உனக்கு ஏதாவது டீ வாங்கி தரப்பா. யாரு பிச்சைக்காரங்க கேட்பாங்க. அல்லேலூயா. இப்போ நான் பஸ் ஸ்டாண்டு போகிறேன்னா, பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு அரை மணி நேரம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணோன்னா, அங்கே இருக்கிற ஆட்டோ டிரைவர்ஸு, அந்த காலத்தில் ரிக்ஷா ஓட்டுநர்கள் இருப்பாங்க. அவங்கள்ட்ட நான் விசாரிப்பேன், என்னங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா, உங்கள் பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்க, அதெல்லாம் விசாரிப்பேன். அவங்க உடனே நல்ல பயபக்தியாக அவங்க காரியங்களை சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் பேசும்போது எப்பா ஒரு நம்ம எல்லாருக்கும் சேர்த்து இப்போ எத்தனை பேர் ரிக்ஷா டிரைவர் இருக்கிறீங்க, எவ்வளோ பேர் ஆட்டோ டிரைவர் இருக்கீங்க, ஒரு 7-8 பேரா, எல்லாருக்கும் ஒரு வடை டீ வாங்கிட்டு வாப்பா, நம்ம கொஞ்சம் நேரம் பேசி, ஏன்னா ½ hour இருக்குல்ல, நாங்கள் உட்காருவேன் வடை டீ எல்லாம் வாங்கிட்டு அவங்ககிட்ட ஒவ்வொருத்தரை நீங்கள் என்னாச்சு, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள், அவன்கிட்ட சொல்லுவோம், உங்கள் பிள்ளைகள்லாம் உங்கள் வேலையை பார்க்க போகிறாங்களா, நீங்கள் ரிக்ஷா ஓட்டுறீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு ரிக்ஷா ஓட்ட தான் சொல்லிக் கொடுக்க போகிறீங்களா, அப்படி கேட்போம். ஐயோ தம்பி இந்த தொழிலே வேண்டாம் தம்பி, அதுக்கு தான்ப்பா நீ ஆண்டவர் உன் பிள்ளைய நல்லா வளர்க்கணும், உன் பிள்ளை நல்லா வளரணும்னு சொன்னால் ஏசப்பாட்ட நீ ஜெபிக்கணும். அல்லேலூயா. பாருங்கங்க, நமக்கு என்ன தோணுதோ என்ன தெரியுமோ அதாங்க சொல்லி கொடுக்க முடியும். அங்கே போகிற வழிகளில் அவனுக்கு என்ன உதவி வேணும். இப்போ பாருங்க, எல்லாரும் பக்கமாய் விலகி போயிட்டாங்க. இப்போ நீங்கள் இங்கேருந்து கிளம்பும்போது எவ்வளோ பேரை பார்க்குறீங்க. இப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்களா, பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாருங்க. நான் சொல்கிறேங்க, ஆண்டவர் சித்தம் இல்லாமல் அந்த நபர் பக்கத்தில் உட்காரவே மாட்டார். நீங்கள் எதிரே இருக்க கிராமத்துக்கு போங்கன்னு 2 சீசர்கள்ட்ட சொல்கிறாரு, அங்கே கழுது குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள், அதை கட்ட விழுக்கும் போது ஒருத்தன் கேட்பான், ஏன் விழுக்கிறீங்க, அப்போ இது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க. பாருங்க, கதை வசனம் டைரக்டர் எல்லாம் ரெடி பண்றார். இவங்க போறதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் நடக்கணும் தெரிஞ்சேதான் அனுப்பி வைக்கிறார். நல்லா ஞாபகம், நீங்க இங்க இருந்து கிளம்பும் போது யார் யாரை சந்திக்கணும், யாரு கூட டிராவல் பண்ணணும், இதெல்லாம் ஆண்டவர் பிளான் போடுறாருங்க. அல்லேலூயா. நீங்க யோசேப்பு குழியில நிர்வாணப்படுத்தி குழி வெட்டி போட்டுறாங்க, அவனை கொல்ல பார்க்குறாங்க. ஆனால் அதில் ஒருத்தன் சொல்கிறான், இல்லைப்பா இவனை விற்றா காசு கிடைக்குமே, விற்றுருவோம், எதுக்கு கொல்ல அப்படின்னு சொன்னானே. பாருங்க, அவங்க சொல்கிற அந்த நேரத்தில் அந்த மீதியானியர்கள் அங்கே ஒட்டகத்தில் அப்படியே ட்ராவல் பண்ணுறதை பார்க்குறேன். ஓ இவங்ககிட்ட விற்போமே, அது அங்கே ஆண்டவர். அல்லேலூயா. எல்லா டைமிங் கரெக்டாக வச்சுருப்பார். அன்பு சகோதரனே, இன்னைக்கு நீங்கள் நான் ஆசாரியனை போய் பக்கமாய் விலகி போகல, லேவியனை போய் நான் பக்கமாய் விலகி போகல அப்படின்னு நீங்கள் எல்லாம் சொல்லலாம். ஆனால் சொல்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டிகளை நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை, கொட்டி கிடக்கு வேலை. ஹெவனுடைய பரலோகத்தின் தேவனுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. உன்னை நம்பி தான் ஆண்டவர் அங்கே அனுப்பி வைக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஒரு இடத்துல கிளர்க்காக வேலை பார்க்குறீங்களா, சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்க்குறீங்களா, ஒரு ஆஃபீஸில் வேலை கொடுத்துருக்குற அரசாங்க வேலையா, டீச்சர் வேலையா, பேங்கில் வேலை பார்க்குறீங்க, அது ஒரு பணித்தளம்னு நீங்கள் நினைங்க. அங்கு உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. என்னென்ன வேலைவாய்ப்பு, சாட்சியாக இருந்தாலே நல்ல வேலைவாய்ப்பு தாங்க. உங்கள் கூட வேலை பார்க்குற அக்கா நல்லா இருக்கீங்களா, அக்கா அண்ணன் நல்லா இருக்காங்களா, நல்லா இருக்கீங்களா, ஏன் சோர்வாக இருக்கிறீங்க, இப்படி விசாரிக்கிறதே பரலோக தேவனுடைய வேலை வாய்ப்புகள் தாங்க. அல்லேலூயா. இப்போ என்னை சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க, 1000 மிஸ்டரிகள்னு சொல்கிறேன். ஏன் இருக்கிறாங்க, எல்லாரையும் அன்பாக விசாரிக்கிறேன். அல்லேலூயா. அவங்களுடைய தேவைகளை சொல்கிறாங்கன்னா, எனக்கு முடியும்னா இன்னும் என்னால் எவ்வளோ முடியுமோ அவங்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறேன். பாருங்க, அன்பு சகோதரனே சூரி, உனக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. எஸ்தர் ராஜாத்தியாக உயர்த்தப்படுகிறாளா, ஒரு பர்பஸ் இருக்குங்க. நான் சொல்கிறேங்க, உங்கள் ஆண்டவர் திட்டம் இல்லாமல் உங்களுக்கு சொந்த வீடு கிடைச்சிருக்காது, ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் உங்களுக்கு ராஜ்ய மேன்மை கிடைத்திருக்கா, ஒரு ஆஃபீஸில் வேலை கிடைச்சிருக்காது, ஜீவன் கிடைச்சிருக்காது. எஸ்தர் பாருங்க, அனாதை, அப்பா கிடையாது, அம்மா கிடையாது. அவளை உருவாக்குறதுக்காக ஒரு மொர்தெகாயை ஆண்டவர் உண்டாக்கினார். மொர்தெகாய் எதற்காக ஆண்டவர்
தெரிந்து கொண்டார், ஒரு பாரத்தை கொடுக்கிறார், எஸ்தர்களை உருவாக்க வேண்டும். அன்பு சகோதரனே, நான் சொல்றேங்க, நீங்க ஒன்றும் எஸ்தரா உன்னை ஃபீல் பண்றீங்களா? ராஜாவின் சமூகத்துல 128 நாடுகள்ல அழிய போகிற ஜேவ ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற வேலையா இருக்கலாம். ஒருவேளை உங்களை மொர்தெகாயா இருக்கீங்களா? மொர்தெகாயுடைய வேலை என்ன? அன்பு காட்டணும், அனாதைகளுக்கு அன்பு காட்டணும், திக்கற்றவர்களுக்கு அன்பு காமிக்கணும். அன்பு காணிக்க நானுங்க இப்போ 27 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டேங்க. இப்போ நிறைய பேர் ஒருவேளை கொஞ்சம் எழும்பி இருக்கிறாங்க, ஜெபிக்கிறவங்க, என்னை விசாரிக்கிறவங்க. ஆனால் ஆரம்ப காலங்களில் எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும், நான் கிராம ஊழியம் பார்க்குறேன், யாராவது தம்பி நீ நல்ல ஊழியம் பார்க்குறீங்க இப்படி இப்படி சொன்னால் சந்தோஷமா இருப்பாங்க. சந்தோஷமா எப்படி இருக்கிறீங்க அப்படி விசாரிச்சா சந்தோஷம். ஒரு சர்ச்சுக்கு போவாங்க, யாரும் என்கிட்ட பேசவே மாட்டாங்க. என் பேரே எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியாதுங்க, தெரியாது. நல்லா இருக்கீங்களா தம்பி, உங்க ஊழியம் நல்லா, இப்படி இப்படி ஒரு வார்த்தைகளுக்கு ஏங்குவேன். ஐயா ஐயா கொட்டி கடுக்கு வேலை வாய்ப்புகள் என்ன விசாரிக்கிறதே வேலை தாங்க. அதன் மூலியமாக ஒரு எஸ்தர் ராஜாத்தி உருவாக்கப்படுவாள். அவள் மூலியமா 128 நாடுகளுக்கு எழுப்புதல் வர முடியும். ஐயா அன்பு சகோதரனே சகோதரியை, இந்த செய்தி கேட்கிற உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறாய். பக்கமாய் விலகி போயிடாத, நீ பிரயாணப்பட்டு போய் சேர்ற வரைக்கும் அவ்வளோ இருக்கு. ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்றீங்களா, உனக்கு ஒருத்தங்க யாரோ ஒருத்தர் சர்வர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில தோல்வி அடைந்தவராக இருக்கும். ஏன் சர்வன் வேலைக்கு வராங்க, அவங்களை தப்பான சொல்லலைங்க, அவங்களுக்கு வேற வேலை தெரியாது, அவங்க அப்பா அம்மா நல்லா படிக்க வச்சிருக்க மாட்டாங்க. உங்க அப்பா அம்மா நல்லா படிக்க வச்சு உன்னை இன்ஜினியர் ஆக்கியிருக்கலாம், உன்னை அரசாங்க வேலையில பார்க்க வச்சிருக்கலாம். உனக்கு கிடைக்கப்பட்ட அந்த அப்பா அம்மா அவங்களுக்கு கிடைக்கல, அதனால அவங்க வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட நல்ல அன்பா சிரிச்சு மூட, நல்லா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸுங்க, நீ எப்படி இருக்கிறீங்க, ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் பேசு. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? காசா பணம் அங்கே வாயை வலிக்க போகுது. நான் சொல்கிறேங்க, சுயநலத்துக்கானாலும் அந்த சர்வன்ட்டை நல்லா சிரித்து பேசினேன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் குழம்பு ஊற்றுவாங்க, சிக்கனமாக ஊற்ற மாட்டான். இல்லையா? நான் சொல்கிறேன், இந்த ஹோட்டலில் நான் ஆந்தி வேலை போனேன்னா அந்த ஹோட்டல் வேணா, எனக்கு ஒரு சர்வன்ட் அவன் தெரியும், அவனை எப்படி இருக்கான்னு விசாரிக்கணும். அவன் தன்னுடைய பாரத்தை சொல்லுவான். சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் ஜெபம் பண்ணிக்கோங்க பிரதர், உங்கள் ஏசப்பாட்ட என் பிள்ளை இப்போ ஃபீஸ் கட்டணும், ஆனால் என்னால் கட்ட முடியல பிரதர், நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா ஏசப்பா எனக்கு ஏதாவது காசு தருவார் பிரதர் சொல்லுவாங்க. எவ்வளவுங்க? உன்னால் முடிஞ்சதை சின்ன உதவி செய்யலாம். இந்த நல்ல சமாரியன் ஸ்டோரியை எதுக்காங்க? நாம் ஒவ்வொருவரும் கொட்டி கிடக்கிற வேலை வாய்ப்புகள், உங்களால் என்ன முடியும்? அவன் போகிறான், ஏதோ ஒரு இலக்கோடு போகிறான், பரவாயில்ல, அந்த வேலையை நாளைக்கு செஞ்சுக்கிடலாம், அந்த நேரத்தை கொடுக்குறான். அவன் சுய வாகனத்தின் மேலே அவனை ஏற்றி செலவழிக்கிறான், எண்ணெயை வார்க்கிறான், காயப்படுத்துறான், அங்கே போய் சத்திரத்தில் போய் சேர்த்து விடுறான், சொல்கிறான் நீ இவனை பார்த்துக்கோ, இதை விட செலவழிச்சு நான் அதை தர்றேன், இவ்வளோ போதுங்க. நான் சொல்கிறேங்க, அந்த குற்றுயிராய் விடப்பட்டவன் ஒரு டேவிட் கணேசனாக, ஒருவேளை அந்த காலத்தில் ஒரு பெரிய ஒரு தலைவனாக, மிஸ்டரி ஊழியக்காரனாக அவன் மாறியிருப்பான் என்று நான் நம்புகிறேன். அன்பு சகோதரேஸ்வரை, யார் மேலேயாவது ஒரு சின்ன அன்பு செலுத்தினீங்கன்னா அவன் ஊழியக்காரனாக மாறுவான், ஒரு எஸ்தராக மாறுவான். எனக்கு ஏன் எழுப்புதல் இல்லை? கொட்டி கிடக்கும் வேலை வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸை யாருமே பயன்படுத்துறது இல்லைங்க, பயன்படுத்துறது இல்லை. பைபிளை வாஸ்தா மட்டும் போது இதை நிறைய பேர் இந்த சம்பவத்தை ஹீப்ரு மொழியில் என்ன அர்த்தம், அவன் எத்தனை கிலோமீட்டர் இருந்துச்சு, அவன் ஏன் இப்படி குற்றீங்க, என்னத்தையாவது பைபிள் ஸ்டடி எடுப்பான். நான் பைபிள் ஸ்டடி எடுக்கிறது தப்புன்னு சொல்லலைங்க, ஆனால் என்ன செய்ய சொல்கிறாரு, இது ஏன் என் பைபிளில் எழுதி வச்சிருக்கிறார்? அன்பு சகோதரனே, உன்னோடு என்று ஆண்டவர் பேசுகிறார். நீ யார்? ஆசாரியனாக இருக்க போகிறாயா? லேவியனாக ஒருவேளை பக்கமாய் விலகி செல்கிறவர்களாக இருக்க போகிறீர்கள்? சாக்கு போக்கு சொல்லுகிறவளை இருக்க போகிறீர்களா? ஒருவேளை நல்ல சமாரியனாக உங்களால் இயன்றதே செய்ய போகிறீர்களா? கண்டக்டர்கிட்ட ஒரு சரிங்க, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்கள்ட்ட சரிங்க, ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்றீங்களா அவங்கள்ட்ட சரிங்க, வேலை பார்க்குற இடத்துல சிரித்து ஆண்டோடைய அன்பு காண்பிங்க. நான் சும்மா அந்த ஏடிஎம் போகிறேன்னா, அங்கே ஏடிஎம்மில் அங்கே ஒரு வாட்ச்மேன் ஐயா உட்காந்துருப்பார், அவங்க எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்குங்க. இல்லையா? அவங்களுக்கு ஒரு புஸ்தகம், ஒரு ட்ராக்ஸை கொடுத்தீங்கன்னா அவங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அங்கேயே தானே 8 மணி நேரம் உட்காந்துருக்காங்க. நான் ஏங்க இது சொல்கிறேன்னு தெரியுமா? என்னுடைய ஊழிய ஆரம்ப நாட்களில் சோறு கிடைக்கலைங்க, பசிங்க,
எனக்கு என்ன செய்யனே தெரியல. ஒருத்தர் சொன்னாரு, "வாட்ச்மேன் வேலைக்கு வரியா தம்பி? 3 ஷிஃப்ட் காலையில 6 டூ 2, 2 டூ 10, 10 டூ காலையில 6 மணி வரைக்கும்." வாட்ச்மேன் வேலை அப்படியா? நான் சேர்ந்துட்டேங்க. 2 மணிக்கு வேலை விட்டுருவாங்க. ரூ. 3000 சம்பளம்னு சொன்னாங்கங்க. நான் போனேங்க. ஏசப்பாவுடைய ஊழியத்த 2 மணிக்கு மேல கிராமத்துக்கு போயிரலாமேன்னு சொல்லி பல மாதங்களா ஒரு வாட்ச்மேன் வேலை பார்த்தேன். அங்க 8 மணி நேரம் யாராவது முதலாளி வரும்போது கேட்ட திறந்து விடணும். ஒரு லாரி வந்துச்சுன்னா லாரி எந்த நம்பர்ன்னு எழுதி வைக்கணும். மீதி நேரங்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டே இருப்பேங்க. பைபிளை படிச்சுக்கிட்டே இருப்பேங்க. ஒருவேளை படிக்கிறதுக்கு ஏதாவது இருந்தாலும் படிப்பேன். புஸ்தகங்கள் பழைய மேகசின்ஸ் எல்லாம் கொண்டு போய் அது ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி படிப்பாங்க. அப்போ எனக்கு என்ன தோணும், வாட்ச்மேனாக இருக்கிறவன் ஃபுல்லாக என்ன கொடுத்தாலும் அவன் படிப்பாங்க. எவ்வளோ வாய்ப்புகள் இருக்கிறது ஐயா. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் என் ஆண்டவர் மகிமைப்படுவார் ஐயா. ஒவ்வொரு ஆக்ஷனும் ஒரு விதை. சிரிக்கிறீங்களா, அது ஒரு விதை. விசாரிக்கிறீங்களா, அது ஒரு காஸ்பல் விதை. தண்ணீர் மேல் உன் ஆகாரத்தை போடு, நீண்ட நாட்களுக்கு அப்புறமா இது பலனை காண்பாய். 27 வருஷமா இந்த இயேசுப்பா வேலை வாய்ப்புகளை எனக்கு கொடுக்குற வேலை வாய்ப்புகளை நான் செய்கிறேன். ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார், எனக்கு சம்பளம் கொடுக்குறார். அல்லேலூயா. அன்பு சகோதரனே, எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லாதீங்க. நீங்கள் காலையில் எந்திரிச்சு டிராவல் பண்ணுங்கிற எல்லா நேரமும் வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது ஐயா. நீங்க என்ன செஞ்சாலும் ரிவைவல் வருங்க, எழுப்புதல் வருங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, கொட்டி கிடைக்கிற வேலை வாய்ப்புகள் என்கிற தலைப்புல எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் என்னால என்ன செய்ய முடியுமோ அந்த ஆண்டுடைய வேலைக்காக எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்கு, என்னால என்ன வேலை செய்யும், அதை எல்லோரும் தவறாதபடி செய்வதற்கு நீ உதவி செய்வீரான்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378 000 444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.